ட்ரெண்டிங்க்கு குறையில கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு மக்கள் நல்லா பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து படம் ரிலீஸ் இல்லைங்களா? ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை இன்றைக்கே வந்து தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக தான் நிறைய மீம்ஸ் வந்திருக்கு. அதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்வல் ஃபேன்ஸ் வந்து தமிழ் ராக்கர்ஸ்க்கு ஐயோ படமே நாளைக்கு தானே ரிலீஸு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிற மாதிரி வந்து மார்வல் ஃபேன்ஸ் வந்து தமிழ் ராக்கர்ஸ்ட்டை சொல்கிற மாதிரி இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக அயன்மேன் அவங்க டீமோட வந்து மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு டீம் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உலகமே வைக்கிற மாதிரி கண்டுபிடிச்சா ஒரு நாள் முன்னாடியே தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு குரூப் சுலபமாக இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமாக இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தமிழ் ராக்கர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிங்கிற விஷயத்தை கேட்டதுமே தமிழ் ராக்கர்ஸ் அட்மினுக்கு தலைக்கு தில்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் செம்ம கெத்தாக நிற்கிற மாதிரி இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ வந்து மார்வல் வெரியன்ஸ் அப்போ 200 ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து டிக்கெட் வாங்கினாங்கன்னா மாடேனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிற மாதிரி இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் பண்ணி நீங்கள் டோன்ட் ஸ்பாயில் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்னு சொல்லி போஸ்ட் போட்டுட்ருங்க, அவங்க தமிழ் ராக்கர்ஸில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து அவன் தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் பண்ணாலும் வாட்சிங் தியேட்டர்ஸ் ஆன் 3D ஃபார் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து ஒரு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தேட்டரில் போய் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு மாதிரி வேறு ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ்லாம் மனுஷயா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்துதான் மார்வல் வேரியன்ஸ் ரைட் நவ் நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லைங்களா? அதனால் அங்கே போயிட்டு தண்டனை டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த மீம் வந்து செம்மையாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் சம் கைஸ் இன் சோஷியல் மீடியா ஆமாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துக்கு என்னாச்சு, ஏன் மக்கள் போய் படத்தை போய் தேட்டரில் போய் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீனை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த லேப்டாப் கம்ப்யூட்டரில் போயிட்டு தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்டை தான் தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமைங்க தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லைங்களா? ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஹாலிவுட் படம் வந்து தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் பண்ணதுக்கு வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறோமே நம்ம, அதுவே ஒரு தமிழ் படம் தமிழ் ராக்கர்ஸில் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஹாலிவுட் படத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை தயவு செஞ்சு தமிழ் படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட விருப்பமும் என்னோட டீமோட விருப்பமும். இதே மாதிரி பல விஷயங்கள் பல போஸ்டோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.